கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அப்படின்னு ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி இந்த பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி வேத வசனம் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். பொதுவாக நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பெந்தகோஸ்தே அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பெந்தகோஸ்தேனா 50வது நாள் அப்படின்னு பொருள். என்னன்னு பொருள்? 50வது நாள். என்ன 50வது நாள் அப்படின்னா பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் வருகிற இன்னொரு பண்டிகை இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. யூதர்களுக்கு முக்கியமான பண்டிகைகளில் பஸ்காவும் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையும் முக்கியமானவைகள். அதில் பஸ்கா பண்டிகைக்கு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகையில் ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிறார். அன்று முழுதும் அவரை அடித்து சித்திரவதை செய்கிறார்கள். அதிகாலையிலே அவரை இருட்டோட சிலுவையில் அறைகிறார்கள். 6ஆம் மணி வேலையிலிருந்து 9ஆம் மணி வேலை வரை சூரியன் அந்தகாரப்பட்டது. அதாவது வெளிச்சம் மறுபடி உதித்த சூரியன் மறைந்து விட்டது. 9ஆம் மணி வேலையில் ஆண்டவர் ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கேட்டு ஜீவனை விட்டார். அதுக்கு அப்புறம் ஆண்டவர் எடுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். அதுக்கு பின்பு 3வது நாள் உயிரோடு எழுந்தார். எல்லாருக்கும் தெரியும் அவர் 3வது நாள் எழுந்தார், உயிரோடு எழுந்தார் அப்படின்னு. அதுக்கப்புறம் சீஷர்களுக்கும் ஏறக்குறைய 500 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு அவர் தரிசனமானார். சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, மேற்கொண்டு 500 பேருக்கு மேலானவர்களுக்கு அவர் தரிசனமானார் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவுபடுத்துகிறது. அவர் தரிசனமாகி 40 நாள் சீஷர்களோடு கூட இருந்தார். 40 நாள் கூட இருந்துட்டு அப்புறம் அவர் நீங்கள் எல்லாரும் எருசலேமில் கூடி வாங்க அப்படின்னு சொல்லி 10 நாள் கழித்து கூடி வர சொன்னார். அந்த 10 நாள் கழித்து அந்த நாள் பேர் பெந்தகோஸ்தே நாள். 10 நாள் 50வது நாள் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு 3வது நாள் எழுந்து 40வது நாள் அவர் சொல்லி பரலோகம் ஏறி போய் 10 நாள் கழித்து அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடினாங்க. அந்த நாள் பெந்தகோஸ்தே நாள். அல்லேலூயா. அந்த நாள் 50வது நாள். இந்த 50வது நாள் அதில் ஆரம்பிக்கப்பட்ட சபைகள் தான் பெந்தகோஸ்தே சபை. அதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் நடத்தப்படுறாங்களோ அவங்கெல்லாம் பெந்தகோஸ்தே விசுவாசிங்க. ஆவியில் நடத்தப்படாதவங்க அவங்க எல்லாரும் பெந்தகோஸ்தே விசுவாசிங்க இல்லை. அவங்க ஆதி விசுவாசிங்க. அவங்க ஆரம்பத்திலேருந்து விசுவாசியாக இருக்கிறவங்க. ஆனால் இந்த பெந்தகோஸ்தே நாளில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, அந்த வசனம் முதல் வசனத்தை படிங்களேன். நாள் வந்தபோது ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். அப்பொழுது பாருங்க, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை நிரப்பிற்று. அவங்க உட்கார்ந்து இருந்த இடத்த நிரம்பிடுச்சு. அப்புறம் என்ன நடந்தது பாருங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து அமர்ந்தது. அப்போ அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியின் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். வரத்தின்படியே, ஆவியானவருடைய வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். இது ரொம்ப முக்கியம். ஆவியானவரின் வரத்தின்படியே, இது ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டண்டாக குறிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்நிய பாஷைன்னு சொல்லிட்டு கையை தட்டுன்னு அவங்க பாட்டு லொடலடா 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 லொடலடான்னு நிற்கிறாங்க. அது அந்நிய பாஷை இல்லை. அந்நிய பாஷைன்னு சொன்னால் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கணும்.
அதுதான் அந்நிய பாஷை. வசனத்தின்படி ஆவியானவரின் வரத்தின்படியே அவர்கள் வெவ்வேறு பாஷையிலே பேசினார்கள் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியானவர் கொடுப்பாரா மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பார். அப்போ அதுக்கு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பெந்தகோஸ்தே நாள்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது அப்படின்னா இந்த பெந்தகோஸ்தே நாள்னா என்ன அப்படின்னா முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது 50வது நாள். எதுக்கப்புறம் 50வது நாள்? பஸ்கா பண்டிகைக்கு அதுக்கப்புறம் வர 50வது நாள். இதை ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர் தெழுந்து அவர் அதுக்கப்புறம் 10 நாட்கள் கழித்து எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட நாள் அந்த 50வது நாள். அல்லேலூயா. இப்படி ஞாபகம் நம்ம வைத்து கொள்ள வேண்டும். இது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஸ்கா பண்டிகை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களின் பண்டிகைகளில் இது ஒன்று. குறிப்பாக ஒரு சில பண்டிகை, குறிப்பாக 3 பண்டிகைகள். அதில் இந்த பண்டிகை பஸ்கா ஒரு பண்டிகை சொன்னோம் இல்லையா, அது ஒரு பண்டிகை, முக்கியமான பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகையினுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் 430 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. அங்கே அவங்க விடுதலை ஆக்கப்பட்டாங்க பாருங்க. அந்த நாளை தான் இந்த நாள் வரை பஸ்கா பண்டிகையாக அவங்க கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. பஸ்கா பண்டிகைனா எகிப்திலிருந்து விடுதலை ஆன நாள் பஸ்கா பண்டிகை. அதுக்கு பின்பு இந்த 50வது நாள் ஒரு பண்டிகை வருது. அந்த பண்டிகை பேர் தான் பெந்தகோஸ்தே பண்டிகை. அந்த பெந்தகோஸ்தே பண்டிகையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதை நான் அப்புறம் பிறகு உங்களுக்கு அதை தெளிவாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, பெந்தகோஸ்தே என்றால் 50வது நாள். இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களின் பண்டிகைகளிலே இது ஒரு பண்டிகை நாள். மூன்றாவது, இது வாரங்களின், இந்த பெந்தகோஸ்தே வாரங்களின் பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. இது வாரங்களின் பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. எப்படி இது வாரங்களின் பண்டிகை அப்படின்னு சொன்னால் வசனம் சொல்லுகிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை. சீக்கிரமாக வாசித்தீங்கன்னா நல்லாயிருக்கும். யாராவது ஒருத்தர் வேகமாக வாசிக்கிறவங்க வாசிங்க. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வாரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கை ஆகிய 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து அப்பத்தோடு கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியாகவும் பான பலியாகவும் செலுத்தி வெள்ளாடுகளில் ஒரு கடாவை பாவ நிவாரண பலியாகவும் 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இட கடவீர்கள். அவைகள் ஆசாரியன் முதற் பலனாகிய அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடு கூட கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவன். கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவைகள் ஆகும்.
21வது வசனம், அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமாக யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அல்லேலூயா. இந்த வசனங்களின்படி லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 15லிருந்து 21வது வசனம் வரை சொல்லப்பட்டபடி இது இந்த பெந்தகோஸ்தே நாள் என்பது வாரங்களின் பண்டிகை. வாரங்களின் பண்டிகை, அதாவது 7 வாரம் கழிச்சு 7 வாரம் 49 நாள் அதுக்கு அடுத்து வர்ற 7 வாரங்களுக்கு அடுத்து வர்ற நாள் பெந்தகோஸ்தே பண்டிகை. அல்லேலூயா. அடுத்தது 4வதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பஸ்கா பண்டிகைக்கு 50 நாட்களுக்கு பின்னர் வரக்கூடியது. நான் முதல்ல இதை சொன்னேன். பஸ்கா பண்டிகைக்கு பிறகு 50 நாட்கள் பொறுத்து இந்த பண்டிகை வரும். பஸ்கா பண்டிகையின் சிறப்பு என்ன? இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு மறுநாள் அதிகாலையில் இருட்டோட சிலுவையில் அறையப்பட்ட நாள். அதுதான் நாம் இன்னைக்கு திருவிருந்தாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை நம்ம இப்போ திருவிருந்தாக பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவங்க பஸ்காவாக கொண்டாடினாங்க. இப்போ நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? திருவிருந்தாக பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறோம்? அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்து, இது என் சரீரம், நீங்கள் வாங்கி புசியுங்கள் அப்படின்னு சொன்னார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், நீங்கள் வாங்கி புசியுங்கள் அப்படின்னு சொன்னார். அதே தான் உங்களுக்கு அந்த அப்பத்தை பிச்சு கொடுக்கும்போது இது உங்களுக்காக பிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல் பாத்திரத்தில் இருந்த திராட்சை ரசத்தை எடுத்து, இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொல்லி கொடுத்தார். அதே தான் நாம் இன்றைக்கும் புதிய உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொல்லி அதை திருவிருந்தாக, பஸ்காவை திருவிருந்தாக நாம் பயன்படுத்துகிறோம். அது வருஷத்துக்கு ஒரு முறை இல்லாமல் மாதம் அதை நாம் நினைவு கூறுகிறோம். அவர் சொன்னார், இதை நினைவு கூறுங்க. டெய்லி கூட நினைவு கூறலாம், வாரம் நினைவு கூறலாம். இப்போ நீங்கள் ஆர்சி சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் பூசை வைக்கிறாங்களோ அப்பெல்லாம் இந்த நினைவு கூறுறாங்க. அப்போது இது என்ன அப்படின்னு சொன்னால், அது நினைவு கூறுதலாக வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடியால் அவங்க கூடி வரும்போதெல்லாம் நினைவு கூறுறாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லாமல் அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி, அதுக்கு ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒதுக்கி, அந்த நாளை மிகவும் பர்ஃபெக்டாக நாம் அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருவிருந்து மாத்திரமல்ல, ஒரு அன்பின் விருந்து யாரோ ஒரு சபையில் பொறுப்பெடுத்து அவங்க வந்த எல்லாருக்கும் திருவிருந்து ஆராதனை முடிஞ்ச உடனே அன்பின் சாப்பாடு சாப்பிட்டு திருப்தியாக போகும்படியாக அந்த நாட்கள் நிறைவேற்றப்படுகிறது. அதுதான் பஸ்கா. அந்த பஸ்காவுக்கு அப்புறம் வருகிற 50வது நாள் தான் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. 5வது, இது ஒரு அறுவடை பண்டிகை. இப்போ இஸ்ரவேலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் அறுவடை. பொதுவாக தமிழ்நாட்டில் எப்போ அறுவடை? தை மாதத்தில் அறுவடை வரும். தை மாதத்தில் அறுவடை வரும் பெரும்பாலும். அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த தை மாதத்தை அறுவடையை நம்ம தமிழருடைய பண்பாடு என்னென்னா, அதை பொங்கலாக, அதாவது புது பானை வாங்கி புது அரிசி எடுத்து சூரியனுக்கு அதை பொங்கலிட்டு படைப்பாங்க. ஏன்னா சூரியன் ஏற்ற காலத்தில் மழை வந்தது, மழை கொடுத்தது, வெயில் காஞ்சது, எல்லாமே இயற்கையும் சாதகமாக அமைஞ்சது. ஆனால் அப்படி சொல்லி அதை அவங்க சூரியனுக்கு படைப்பாங்க. உண்மையாக என்னன்னு சொன்னால், அந்த சூரியனே படைத்த ஆண்டவர் தான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது நமக்கு தெரியாததுனால, அவங்களுக்கு அது தெரியாததுனால அவங்க சூரியனுக்கு படைக்கிறாங்க. சூரியனையே படைத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்றால் அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
இது அறுவடையின் பண்டிகை. இந்த அறுவடையில் நம்ம அவங்க தமிழர் பண்டிகையை எப்படி அதை பொங்கலாக கொண்டாடுறாங்களோ அதே போல் இந்த 50வது நாளை இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டிகையாக பெந்தகோஸ்தே பண்டிகையாக கொண்டாடினார்கள். 6வதாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர், இந்த 4வது வசனத்தை படிக்கல, 4வது வசனம் அப்போஸ்தலர் 2:4 பாருங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு ரொம்ப முக்கியமாக என்ன விஷயம்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளிலே வருவதும் ஜனங்கள் மனம் திரும்புவதும் ஜனங்கள் கிறிஸ்துவர்களாக விசுவாசிகளாக கொண்டாடப்படுவதும் மாற்றப்படுவதுமான ஒரு நாள் இந்த பெந்தகோஸ்தே நாள். அல்லேலூயா. இந்த நாள் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பெந்தகோஸ்தே நாள் எப்படி பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில் சிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், அது நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மத்தியில் பர்மனண்ட்டாக இறங்கி வந்தார். நீங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இப்போ இருக்கிற காலம் 3 காலங்களை நீங்கள் பாருங்கள். பிதா காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா? பிதாவின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா? போன வாரம் கூட கேட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாரா இல்லையா? இருந்தாரா? இல்லைன்றாங்க. இல்லை இருக்குதுன்றீங்க நீங்கள். அப்போ சரியாக இன்னும் ஆதியாகம புஸ்தகத்தையே படிக்கலைன்னு அர்த்தம். ஆதியாகம புஸ்தகத்தில் ஆழத்தின் மேல் இருள், ஆழத்தின் கீழ் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்தாரா? பிதா காலத்தில் இருந்தாரா? இருந்தார். ஓகே தானா? சரி, ரைட்டு. 2வது, இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்தாரா? நல்லா கவனிச்சு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை அனுப்புவேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் இருந்தாரா இல்லையா? அப்போ ஏன் இப்போ இந்த வசனம் இப்படி வருது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் சொல்ற வேலையை மட்டும் செய்துட்டு அவர் பிதாவோடு இருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அபிஷேகம் வேணும், கொடுத்தாரு, போயிட்டார். அதுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கிருந்து போன பிறகு இப்போ நம்ம மக்களுக்கு ஒருத்தர் துணை இருக்கணும். விட்டால் எல்லாரும் செதறி போயிடுவாங்க. ஒருத்தர் துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேற்றரவாளனை, பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனை அவர் நமக்கு துணையாக கூட இருக்கும்படி வைத்துவிட்டு அனுப்பிவிட்டு அவர் கடந்து போய்விட்டார். அல்லேலூயா. இப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? என் கூட இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. என் கூட இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? என் கூட இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இப்போ அந்த பெந்தகோஸ்தே நாளில் பர்மனண்டாக நமக்கு அருளப்பட்டது. அதனால் பரிசுத்த ஆவியானவருடைய நாளாக இந்த நாள் மாறினது. இந்த வசனம் கரெக்டாக படிச்சு பாருங்க. அந்த வசனத்தை 4வது வசனத்தை மறுபடியும் படிங்க. அவர்கள் எல்லோரும் யாரு? அந்த 120 பேர். இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அவருடைய தாய் சகோதரர் எல்லாரும் சேர்த்து 120 பேர் மேல் வீட்டு அறையில் கூடியிருந்தாங்க. அந்த கூடியிருந்த அந்த 120 பேர் அவங்க யாருன்னா 120 பேர். அந்த 120 பேர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. முதல்ல அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அப்புறம் ஆவியானவர் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷை. அப்ப நீங்க நல்லா கவனிங்க, அந்நிய பாஷை பேசுறது நம்மளா பேசுறது கிடையாது, ஆவியானவருடைய வரத்தின்படியே. அல்லேலூயா. நீங்க ஆவியானவருடைய வரம்
ஒரு வசனம் இருக்குல்ல, 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 9 விதமான வரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதில் வெவ்வேறு பாஷைகளை பேசுகிற வரம்னு ஒன்று இருக்கும். அந்த வரம் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா இங்கே பெந்தகோஸ்தே நாளில் அந்த வரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா என்ன சொல்றது? ஆவியானவரின் வரத்தின்படியே அவர்கள் எல்லோரும் வெவ்வேறு பாஷையிலே பேசினார்கள், அந்நிய பாஷையிலே பேசினார்கள். அல்லேலூயா. இந்த அந்நிய பாஷை பேசுறது என்ன அப்படின்னா, சில பேர் என்ன சொன்னாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது என்னென்ன சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா 10வது 11வது வசனம், என்னென்ன ஊராரெலாம் பேசுகிறாங்களோ அத்தனை பாஷைகளை இவங்க பேசுகிறாங்க. இவங்க எல்லாரும் கலிலேயர். இந்த 120 பேரும் கலிலேய நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க யாருடைய பாஷையை பேசுகிறாங்கன்னு சொன்னால் யாருடைய பாஷையோ இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, கர்த்தர் தந்த வரத்தின்படி, ஆவியானவருடைய வரத்தின்படி, பரிசுத்த ஆவி இன்னும் நீ பெறலைன்னா ஆவியானவரும் இன்னும் அந்த வரத்தை உனக்கு கொடுக்கலை. அப்போ என்ன செய்யலாம்? நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு விட்டுடலாமா அப்படின்னா இல்லை. அந்த வரத்தை நீங்கள் கெஞ்சி மன்றாடி கேட்டு பிச்சையாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளிலே வரும்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அன்றைக்கு மனம் திரும்பினார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனத்தில், அங்கே கூடியிருந்த யூதர்கள், அங்கே கூடியிருந்த எருசலேம் பட்டணத்தார் எல்லாரும் அன்றைய தினத்தில் மாத்திரம் ஏறக்குறைய 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு தெரியல, ஆனால் எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க? 3000 பேர் ஞானஸ்தானம். முதல் எழுப்புதல் எப்போ நடந்ததுன்னா பெந்தகோஸ்தே நாளிலே தான் முதல் எழுப்புதல். அந்த நாளில் தான் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க? 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேருன்னு தெரியல. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவங்க அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துக்கலான்னு கூட இருந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க. ஆனால் முதல்ல நம்ம கூடி இருந்தவங்க எத்தனை பேர் பார்த்தோம்? 120 பேர். ஆனால் 3000 பேர் எப்படி ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்படின்னா, இந்த சத்தத்தை கேட்டு, இடிமுழக்கம் போல இந்த சத்தத்தை கேட்டு சுற்றி இருந்த பட்டணத்தில் இருந்த எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வந்தாங்க. கூடி வந்து இவர்கள் பேசுகிற, ஆவியானவர் கொடுத்த பாஷையை பேசுகிற இவர்களுடைய வார்த்தையை கேட்ட பொழுது எல்லாரும் நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பேதுருவிடத்தில் கேட்குறாங்க. அவங்க எல்லாரும், நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அன்றைய தினத்தில் மாத்திரம் சுமார் 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அல்லேலூயா. இந்த பெந்தகோஸ்தே நாளுடைய பெருமை என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நாளிலே வந்ததும் ஜனங்கள் மனம் திரும்புதல் அடைந்ததும், அது மாத்திரமல்ல கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகள் கொண்டாடப்பட்டதும் அல்லது விசுவாசிகள் உருவாக்கப்பட்டதும் அந்த நாளிலே என்று பெந்தகோஸ்தே நாளிலே உண்டாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 7வதாக, அறுவடையின் ஆரம்பத்திலே மிக பொருத்தமான இருக்கு. இப்போ இந்த அறுவடையின் ஆரம்பத்தில் கர்த்தருடைய சீஷர்கள் தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்பட்ட பெந்தகோஸ்தே நாளாகிய இதை குறிப்பிடுகிறார். அதாவது அறுவடை நாளிலே அறுவடை நாளாகிய பெந்தகோஸ்தே நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்டதினால இந்த பெந்தகோஸ்தே நாள் ஒரு விசேஷித்த குறிப்பிடப்பட்ட நாளாக மாறுகிறது. அல்லேலூயா. 7வது, இந்த அறுவடை பண்டிகை என்ற பெந்தகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய சீஷர்கள் கூடியிருந்த அவர்கள் மத்தியில் தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டதினாலே இந்த நாள் பெந்தகோஸ்தே நாள் என்று இன்னும் அதிகமாக சிறப்பு பெற்றது. அல்லேலூயா. 8வதாக, மனித வரலாற்றிலேயே
இது சிறந்த நாட்களில் ஒன்றாக எண்ணப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானத்துக்கு முன்னே, ஞானஸ்தானத்துக்கு பின்னே, உங்கள் லைஃப் அப்படியே யோசித்து பாருங்களேன். ஞானஸ்தானத்துக்கு முன்னே உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அப்படியே ஞானஸ்தானத்துக்கு பின்னே, அதாவது கிமு கிபி அப்படி சொல்லுவாங்களே, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். உங்கள் லைஃப்லையும் அப்படி தான். இயேசு பிறப்பதற்கு முன்னே நீங்கள் எப்படி இருந்தீங்க, இயேசு பிறந்த பிறகு எப்படி இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு சிறப்பான நாள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். என்ன சிறப்பு? இந்த பரிசுத்த ஆவி என்னைக்கு உங்களை டச் பண்ணுறாரோ அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கை ஒரு மாற்றம், வித்தியாசம் வரும். இப்போ உதாரணத்துக்கு மற்றவங்களை பற்றி நான் சொல்லலை, என்னை பற்றி சொல்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு சபைக்கு போய்கிட்டு தான் இருந்தேன். வாரம் சர்ச்சுக்கு போயிடுவேன். ரொம்ப, நீங்களாம் எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வந்தீங்க அப்படி யோசிச்சுக்குங்க. நான் 7 மணிக்கு சர்ச்சுக்கு போவேன், காலை 7 மணிக்கு. ஜபம் 7 மணிக்கானா இல்லை 9:30 மணிக்கு தான் சர்ச்சு. ஆராதனை என்னமோ 9:30க்கு தான். ஆனால் நான் போகிறது 7 மணிக்கு. என்ன விஷயம்னா 7 மணிக்கு போய் ஒரு வீட்டை வாடகை எடுத்து வச்சிருந்தோம் சர்ச்சு நடத்துறதுக்குன்னு. முதல்ல ஒரு ஸ்கூலில் நடத்திட்டு இருந்தோம். நான் போய் வாரம் அந்த ஸ்கூலை ஒற்றை அடித்து பெருக்கி பாயெல்லாம் போட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் தான் பாஸ்டரே வருவார். எனக்கு அப்புறம் தான் பாஸ்டரே வருவார். நான் போய் முதல்ல வாரம் அந்த ஸ்கூல் ஒற்றை அடிக்கப்படுங்க, வாரம் ஒற்றை அடிப்பேன். அது இருக்கோ இல்லையோ அது எனக்கு அவசியம் இல்லை, ஒற்றை அடிச்சாகணும், அன்றைக்கி சுத்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி போய் காலையில் 7 மணிக்கு போய் 9:30 மணி வரை 9 மணி வரைலாம் அந்த வேலையை செய்வேன். 9 மணி வரையிலும் வேலையை செய்துட்டு 9 மணிக்கு முட்டி போட்டு சோத்திரம் பண்ண ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் பாஸ்டர் வருவார். அவர் எனக்கு நான் முழங்கால் போடுறதுனால அவராலையும் முழங்கால் போடாகணும். ஏன்னா விசுவாசியை முழங்கால் போட்டுக்கிறான், நம்ம முழங்கால் போடாத நல்லா இருக்காது, சோத்திரம் பண்ணாது இருந்தால் நல்லா இருக்காது. அவரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவார். நானும் ஜெபம் பண்ண, அவரும் ஜெபம் பண்ண, ஜனங்கள் வர்ற எல்லாருமே ஜெபம் பண்ணியிருப்பாங்க. சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையே ஒரு ஜெபம் ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும். அப்போ இது என்னன்னா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செய்கிறது தான். நான் செய்துட்டு இருந்தேன், என்னை பார்த்து பாஸ்டர் செய்தார், பாஸ்டரை பார்த்து விசுவாசிக்கு செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படி மாறி ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் இது ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியானா அவங்க வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு தான் என் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சை பிறந்தது. வாரம் காலையில் 7 மணிக்கு சர்ச்சுக்கு போவேன். ஆனால் இயேசுவும் எனக்குள்ளே இல்லை, பக்தியும் எனக்குள்ளே இல்லை. பாஸ்டருக்காக போய்கிட்டு இருந்தேன். எப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தாரோ பாஸ்டருக்காக இல்லை, இயேசுவுக்காக போக ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அப்போ அதுக்கு அதான் மாற்றம். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா பரிசுத்த ஆவியான அந்த பெந்தகோஸ்தே நாள் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும். 9ஆவதாக மனித பூமியில் தேவனுடைய செயலின் புதிய ஆரம்பம். இது இந்த நாள் மனிதனுடைய மக்கள் மத்தியில் பூமியில் தேவனுடைய ஒரு புதிய செயலின் ஆரம்பம். இது நீங்கள் பாருங்கள், சர்ச்சுக்கு வராதவங்க, சர்ச்சுக்கு வந்தவங்க. ஒரு விஷயத்த நான் ஒரு கதை மூலமாக சொல்கிறேன். ஒரு ஆள் வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு தங்கி ஏதாவது ஒரு வேலை செய்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன்னா, ஒரு வண்டி ஒரு மாடு வாங்கி ஒரு வண்டி கட்டி ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணால் முதல்ல வண்டியை வாங்கிட்டான். அப்புறம் ஒரு மாடு வாங்கிறதுக்காக அவன் சந்தைக்கு போனான். ஒரு மாடு வாங்கிக்கின்னு வந்தான். நல்ல மாடு பார்த்தா நல்லா ஜம்முன்னு இருந்துச்சு. வாங்கினா வண்டியை கட்டினா, சும்மா நல்ல மாடு வாங்கிட்டோம்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டான். மாட்டை வண்டியில் பூட்டிட்டான். ஏறி உக்காந்தான். ஹை அப்படின்னா மாடு ஜம்முன்னு போக ஆரம்பிச்சிது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போய் நின்றுடுது. திருப்பி கொஞ்ச நேரம் பார்த்து ஹைன்னா திருப்பி கொஞ்சம் தூரம் போய் அந்த மாடு நின்றுடுது. என்னடா இது போகுது, தட்டினா போகுது, நிற்குது, குறிப்பிட்ட இடத்துல போய் நிற்குது, ஒரு வீடாக போய் நின்றுன்னு வேற போய் நிற்குது, கொஞ்சம் தூரம் போய் நிற்குது.
என்ன விஷயம் இது இன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி, சே இந்த மாடு சரியில்லை, இது அங்கங்கே நிற்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் இது போய் விற்றுட்டு இன்னொரு மாடு வாங்கினான். அந்த மாட்டை கொண்டாந்து திரும்ப வண்டியில் போட்டுனான். அந்த மாடு இது மாதிரி நிற்கவே இல்லை, அது மாட்டு போய்கினே இருக்குது, சுற்றி 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 போய்கினே இருக்குது, நிற்கவே இல்லை. ஒரு வட்டமாக அது 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 ஒரு வட்டம் போட்டுக்கின்னு அந்த வட்டத்திலேயே சுற்றி 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 இவன் என்ன பண்ண நேராக போகணுன்னு நினைக்கிறான். அது என்ன பண்ணிக்குது, அதுக்குள்ளே ஒரு வட்டம் போட்டுன்னா அந்த வட்டத்துக்குள்ளேயே சுற்றி இருக்குது. இதுவும் சரி பள்ளியன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இதையும் கொண்டு போய் விற்றுட்டு இன்னொரு மாடு வாங்கினான். மூணாவதாக ஒரு மாடு வாங்கினான். அந்த மாட்டை வாங்கியாந்து இப்போ மாட்டு வண்டியில் போட்டுனான். மாடு நல்லா தட்டினோன்னே ஹை அப்படின்னோடனே அந்த மாடு நல்ல வேகமாக போக ஆரம்பிச்சது. நல்ல நல்ல தோல் கொடுத்து நல்ல வெயிட் கொடுத்து நல்ல வண்டி இழுக்க ஆரம்பிச்சது. இழுத்து ஒரு 10 அடி போயிருக்கும். திரும்ப அந்த மாடு ரிவர்ஸில் கிடுக்கிட்டு 10 அடி பின்னாடி வருது. என்னடா இது, இதே மாதிரி முன்னையும் பின்னியும் போய்கிட்டு இதுவும் சரிக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டையும் அவன் விற்றுட்டான். கடைசியாக 4வது ஒரு மாடு வாங்கினான். ஏப்பா நான் இந்த வாட்டி ஏமாற மாட்டேன், வண்டியை எடுத்துக்கிட்டு போய் மாட்டை அதில் கட்டி ஓட்டி பார்த்து தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணால் 4வது ஒரு மாட்டை வாங்கினான். நான் வண்டியை போட்டுனா ஹே அப்படின்னா வண்டி வச்சு சவாரி ஓடுது 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 ஓடுது, செம வேகம், நல்ல அருமையாக ஓடிக்கிட்டே இருக்குது, தங்கு தடை இல்லாமல் ஓடிச்சு. கடைசியாக ஒரு பெரிய பள்ளத்தில் போய் விழுந்து எல்லாம் முடிச்சு போச்சு. இப்போ இதில் இருந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல போகிறேன். என்னன்னா முதல் வாங்கின மாடு என்னன்னா போய் குறிப்பிட்ட இடத்துல நிற்குது. இது என்னடா இந்த மாடு சொல்லி எங்கடா வாங்கணும்னு சொல்லி போய் விசாரிக்க போனால் கார்பரேஷனில் வாங்கியிருக்கிறான் அந்த மாட்டை. இந்த மாடு ஒவ்வொரு குப்பை தொட்டி அண்டையும் போய் நிற்கிற பழக்கம். இது என்ன பண்ணுது, போய் குப்பை தொட்டியாக பார்த்து நிற்குது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், நிறைய ஜனங்கள் அப்படி தான், நிறைய விசுவாசிகள் அப்படி தான், நிறைய தேவ பிள்ளைங்க அப்படி தான். போவாங்க, பழைய ஞாபகம் வந்துடும், குப்பை தொட்டி அதை பார்ப்பாங்க, நின்று ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு போவாங்க. இப்படிப்பட்ட மாடு அது, அப்படிப்பட்ட ஜனங்கள் அவங்க. 2வது மாடு வாங்கின மாடு தெரியுமா, அது ரவுண்டு சுற்றி வந்தது. என்னன்னா செக்கு மாடை வாங்கிட்டு இருக்கிறான். செக்கு ஓடுற மாடு அதுக்கு என்ன பண்ணுன்னா ஓட்டி விட்டுட்டுனா அது பாட்டு ஓடி நடந்துக்கினே இருக்கும். சுற்றி நிற்காது, சுற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை போல் ரவுண்ட் அடிச்சுக்கினே இருக்குது. அது செக்கு மாடு. ஒரு சில விசுவாசிங்க அப்படி தான், நீ பூட்டி விட்டுனா அவங்க பாட்டு போயிருப்பாங்க, அந்த குண்டு சட்டிக்குள்ளவே குதிரை ஓட்டிக்கின்னு இருப்பாங்க. வெளி உலகத்தையும் அறிந்து கொள்ள மாட்டாங்க, உள்ளே இருக்கிறதையும் அறிந்து கொள்ள மாட்டாங்க. 3வது ஒரு மாடு கவலை ஓட்டுற மாடு. அது கவலை ஓட்டுறது தெரியல, கவலை ஓட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த கவலை ஓட்டுற மாடு என்ன பண்ணால் அப்படியே பின்னாடியே இழுத்துன்னு வந்து அங்கே இதில் அந்த தண்ணி மொண்டுட்டு அவன் ஏறி உட்காந்து ஹை அப்படின்னு நான் அந்த வடக்கயிறு மேலே ஏறி உட்காந்து நான் ஓட்டியிருக்கிறேன், எனக்கு தெரியும், அந்த கவலை ஓட்டியிருக்கிறேன். ஏறி உட்காந்து ஹை என்ன போதும், அந்த மாடு கிடுன்னு போவோம். அந்த தண்ணி வந்து ஊற்றுற வரலும் அது ஓடும். ஓடி போயிட்டு நீ கூப்பிடவே தேவையில்லை, நம்ம நீ பின்னாடி இந்த பாட்டு வந்தீங்கன்னா கயிறு பிடிச்சிக்கின்னு அந்த மூக்கணா கயிறு பிடிச்சி வந்து அந்த பாட்டு பின்னாடி வந்துக்கினே இருக்கும். அதை நீ அடிக்க ஒன்றும் வேணாம். இது இந்த மாடு வந்து முன்னையும் பின்னையும் போகிற மாடு. சில பேர் கொஞ்ச நாளைக்கு நல்லா வேகமாக ஆண்டூருக்குள்ளே ஓடுவாங்க, சில நாள் பார்த்திங்கன்னா வேகமாக பின்னாடி வருவாங்க. முன்னையும் பின்னையுமா உள்ள விளையாட்டு விளையாடிக்கின்னு இருப்பாங்க. இவங்களும் சரியாக போகிறவங்களானாக்கா இவங்களும் சரியாக போக மாட்டாங்க. கடைசியாக ஒரு மாடு வாங்கினான் பாருங்க, அது தாங்க டாப் டக்கரு. என்ன தெரியுமா, ரேஸ் மாட்டை வாங்கிட்டான். ரேஸ் மாட்டை வாங்கி வண்டியில் கட்டிட்டான். அது என்ன பண்ணுச்சு, அவ்வளோதான், பூட்டி சவாரி ஓடுது. அதுக்கு கண்ணு மண்ணே தெரியாது. சில பேர் இப்படி தான் ரேஸில் விட்டா மாதிரி ஓடிக்கினே இருப்பாங்க. எங்கேயாவது போய் பார்த்தீங்கன்னா கவுந்து கிடப்பாங்க.
ஆக்சிடெண்ட் ஆகி கிடப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் ஓட்டத்தை பொறுமையாக ஓடுங்க. நின்று நிதானிச்சு, நான் யாரு, நான் போகிற வழி சரிதானா, நான் போகிற பாதை சரிதானா, நான் இது எல்லாம் நிதானிச்சு அறிஞ்சு அதுக்கப்புறம் உங்கள் ஓட்டத்தை என்ன பண்ணுங்க, பொறுமையாக ஓடுங்க. இது ரேஸில் விட்டா மாதிரி ஓடாதீங்க. குப்பை தொட்டியில் போட்ட குப்பை தொட்டி வண்டி மாதிரி போகாதீங்க. செக்கு மாடு வண்டி மாதிரி மாடு மாதிரி போகாதீங்க. கவலை ஓட்டுற மாடு மாதிரி முன்னியும் பின்னியும் போகாதீங்க. ரேஸ் மாடு மாதிரி வேகமாக ஓடாதீங்க. உங்களுடைய நிலைமையை அறிஞ்சு, உங்கள் சூழ்நிலையை அறிஞ்சு, உங்களை தேவன் அழைத்த அழைப்பை உணர்ந்து அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஓட்டத்தை பொறுமையாக ஓடுங்க. அல்லேலூயா. 10வதாக, இது ஒரு புதிய காலம், கிருபையின் காலம். தேவனுடைய ஆவியானவர் காலம் நமக்கு இப்போ தொடங்கிவிட்டது. நாம் இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம் தெரியுமா? புதிய ஏற்பாட்டு காலம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோமா? நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்? கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். பரிசுத்தாவியானவருடைய காலத்தில் இருக்கிறோம். பிதாவின் காலத்தில் நாம் இல்லை, ஆபிரகாம்லாம் இருந்தாங்க. இயேசுவின் காலத்தில் பேதுரு யோவான்லாம் இருந்தாங்க, நாம் இல்லை. நாம் யாருடைய காலத்தில் இருக்கிறோம்னா, பரிசுத்தாவியானவருடைய காலத்தில் இருக்கிறோம். அவர்கள் இந்த காலத்தில் இல்லை. அல்லேலூயா. அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க இல்லைங்க. 3 காலத்துக்கும் உள்ள ஆண்டவர் பரிசுத்தாவியானவர், அவரோடு கூட நாம் இருக்கிறோம் என்பதுதான் பெருமை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இதுதான் பெருமை, இதுதான் ஸ்லாக்கியம், இதுதான் கிருபை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம்லாம் பாருங்க, இப்படி நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, ஆபிரகாம்லாம் எப்படி தெரியுமா, தானியேல்லாம் எப்படி தெரியுமா, சாத்ராக்கு மேஷாக்கெல்லாம் எப்படி தெரியுமா, யோசுவா எப்படி தெரியுமா, அப்புறம் பேதுரு எப்படி தெரியுமா, யோவான் எப்படி தெரியுமா, இவர் பிலிப்பு எப்படி தெரியுமா? முதல்ல உன்னை பற்றி உனக்கு தெரியுமா? அவங்க எல்லாரை விட நீ டாப்பு. ஏன் தெரியுமா? அவங்க பிதா காலத்தில் இருந்தாங்க, அவங்க இயேசு காலத்தில் இருந்தாங்க, 3 காலத்திலையும் இருந்த பரிசுத்தாவியான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி மறுபடியுமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. Thank you, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. இந்த பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தான் கிறிஸ்துவின் நற்செய்தி பூமியின் கடைசி வரை செல்ல ஆரம்பித்தது. சுவிசேஷம் எப்போ சொல்ல ஆரம்பிச்சாங்க? அதுக்கு முன்னே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு முன்னே சுவிசேஷம் சொல்லப்படலை. எப்போ சொல்லப்பட ஆரம்பிச்சது? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்பப்பட்ட, அதாவது பெந்தகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு. அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இந்த காலம் ஆரம்பிக்கப்படுவதற்கு அடையாளமாக பலத்த காரியங்களை தேவன் நம்மிடத்தில் நடப்பித்தது ஆச்சரியமில்லை. நியாயப்பிரமாண நாட்களின் ஆரம்பம். இந்த நாட்களில் நம்ம மத்தியில் ஆரம்பித்தது பெரிய விஷயம் இல்லை. ஏன் தெரியுமா? இது நியாயப்பிரமாணத்தின் காலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19 ஆகிய வசனங்களை நாம் சீக்கிரமாய் வாசிப்போம். 19, 16. ஆமென்.
இப்போ புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கே சீனாய் மலையில் தொடங்கிச்சு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் பெந்தகோஸ்தே நாளில் தொடங்குச்சு. அல்லேலூயா. அப்போ நாம் இந்த நாளை எவ்வளவு விசேஷமாக கொண்டாடணும், எவ்வளவு விசேஷித்த நாள். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தில் நம்ம என்ன படித்தோம்? 4வது வசனத்தில் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே என்னங்க வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்புறம் பாருங்க 5வது வசனம், வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவபக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த நேரம் பெந்தகோஸ்தே பண்டிகை நாளாக இருந்தபடியால் எல்லா வெளிநாட்டிலிருந்து வந்த எல்லா யூதர்களும் எங்க இருந்தாங்க? எருசலேமில் இருந்தாங்க. அடுத்த வசனம் பாருங்க, 6வது வசனம், அந்த சத்தம் உண்டான போது, எந்த சத்தம்? பலத்த இடி முழக்கம் போன்ற சத்தம் உண்டான போது ஜனங்கள் கூடி வந்து தாங்கள் தங்கள் பாஷைகளிலே இவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்று பிரமித்தார்கள். அல்லேலூயா. நம்ம இந்த 4வது வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட்டு, அல்லது முழங்கால் படியிட முடியலன்னா கவலைப்படாதீங்க, எழுந்து நின்று பரிசுத்த ஆவியானவரே என்னை ஒரு விசை இன்றைக்கு இந்த பெந்தகோஸ்தே நாளிலே என்னை ஒரு விசை நிரப்பும் என்று சொல்லி கேட்போமா? அவருடைய வல்லமை உன்னை நிரப்பட்டும், அவருடைய அக்கினி அபிஷேகம் உன்மேல் வந்து அமரட்டும், பரிசுத்த ஆவி தொடுதல் உன்னை தொடட்டும், அக்கினி வல்லமை உன்னை தொடட்டும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உன்னை தொடட்டும். ஆவியானவர் இறங்கி வந்து அவர்களை அபிஷேகம் பண்ணினார். அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவர்கள் மத்தியிலே ஆவியானவருடைய வரத்தின்படி அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறபடி கரங்களை தட்டி நல்ல வாயை திறந்து, ஏசப்பா என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என்னை ஆவியால் நிரப்புங்க, அந்நிய பாஷையை தாருங்க, உங்க வல்லமை என் மேல் இறங்கட்டும், உங்க அக்கினி என் மேல் இறங்கட்டும், பெந்தகோஸ்தே நாளிலே நடந்த அதே வல்லமை என் மேல் நடக்கட்டும், ஒரு புதிய தோற்றத்தை எனக்கு தாரும், ஒரு புதிய மாற்றத்தை எனக்கு தாரும், என் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்கி தாரும் ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை உண்டாக்கி தாரும் ஆண்டவரே, ஒரு வல்லமையை உண்டாக்கி தாரும் ஆண்டவரே, ஒரு கிருபையின் நாளை உண்டாக்கி தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு அக்கினி இறங்கட்டுமே, இன்றைக்கு வல்லமை இறங்கட்டுமே, இன்றைக்கு ஒரு புதிய மகிமை இறங்கட்டுமே, ஒரு அபிஷேகம் இறங்கட்டுமே, ஒரு வல்லமை இறங்கட்டுமே. ரிபாலமந்தர சக்கரதரனா ரிபாலமந்தர சக்கரலதரனா ரிபாமதரபோ ஷபலதரனா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர்களை தொடட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அந்நிய பாஷை இறங்கட்டும், ஆவியானவர்களை தொடட்டும். இந்த பெந்தகோஸ்தே நாள் நடந்தது போல இன்றைக்கு இங்கே உங்கள் மத்தியில நடக்கட்டும். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, சோர்ந்து போக வேண்டாம்,
சோர்வை ஏற்படுத்துகிற சாத்தானை சொல்லு, அப்பாலே போ சாத்தானே. சோர்வை ஏற்படுத்துகிற சாத்தானே அப்பாலே போ. பலவீனத்தை ஏற்படுத்துகிற சாத்தானே அப்பாலே போ. வியாதியை ஏற்படுத்துகிற சாத்தானே அப்பாலே போ. தரித்திரத்தை ஏற்படுத்துகிற சாத்தானே அப்பாலே போ. வறுமையை ஏற்படுத்துகிற சாத்தானே அப்பாலே போ. என்னை நிரப்புகிற, என்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாரும், அதற்குள்ள வாரும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாரும். அபிஷேகியும் ஆண்டவரே, அபிஷேகியும் ஆண்டவரே, அபிஷேகியும் ஆண்டவரே, அபிஷேகியும் ஆண்டவரே. ஆவியின் வரத்தின்படி எல்லாரும் அவரவர்கள் ஒவ்வொருவராக வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கின அந்த முதல் தோற்றத்தை, அந்த ஆரம்பத்தை எங்களுடைய சபையிலே, எங்கள் மத்தியிலே தேவன் ஏற்படுத்துவீராக, தேவன் ஏற்படுத்துவீராக, தேவன் ஏற்படுத்துவீராக. பெந்தகோஸ்தே நாளின் வல்லமை எங்கள் மத்தியிலே இன்று இறங்கட்டும். கரங்களை தட்டி கேளுங்க, சோத்திரம் பண்ணுங்க. நல்ல மனுஷார வாயார வாய் திறந்து கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. ரிபா ரபா ரபா ஷாகா ரபா ரபா ரிதரை பலிபா நமந்தரபோ ஷக்கரலா ரிபா மந்தரபோ ஷக்கரபா. ஹalleluya, 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 ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. Jesus name, Jesus name, Jesus name. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. முழங்கால் படிட்டு இருக்கிற, எழுந்து நின்று இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் வந்து அமரட்டும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த பெந்தகோஸ்தே நாளிலே ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகட்டும். ஒரு புதிய தோற்றம், புதிய ஆரம்பம் உதயமாகட்டும். தடைகள் மாறட்டும். இதுவரை இருக்கிற தடைகள் எல்லாம் மாறட்டும். இதுவரை இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறட்டும். இதுவரை இருக்கிற தொல்லைகள் எல்லாம் மாறட்டும். இதுவரை இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும். இதுவரை இருக்கிற வியாதிகள் மாறட்டும். இதுவரை இருக்கிற தரித்திரம் மாறட்டும். இதுவரை இருக்கிற சண்டை சச்சரவு மாறட்டும். இதுவரை இருக்கிற பொறாமைகள் வைராக்கியங்கள் மாறட்டும். இதுவரை இருக்கிற கேடுபாடுகள் மாறட்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் மாறட்டும். இன்று ஒரு புதிய ஆரம்பமாய் இருக்கட்டும். இந்த நாள் ஒரு புதிய ஆரம்பமாய் இருக்கட்டும். இந்த நாள் ஒரு புதிய ஆரம்பமாய் மாறட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா நிலைமைகள் மாறட்டும். இந்த நாள் ஒரு புதிய தோற்றத்தின் நாளாய் மாறட்டும். ஒரு புதிய நாளாய் மாறட்டும். ஒரு ஆரம்பத்தின் நாளாய் மாறட்டும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களின் ஆரம்பமாய் மாறட்டும். எல்லா தடைகள் மாறட்டும். எதிர்ப்பாய் எழும்பியிருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும். எதிராய் எழும்பியிருக்கிற மக்கள் இல்லாமல் போகட்டும். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போகட்டும். இன்று முதற்கொண்டு ஒரு சமாதானத்தை அவர்களுக்கு கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்று முதல் ஒரு பெரிய ஆறுதலை அவர்களுக்கு உண்டாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு புதிய ஆரம்பத்தை இன்று அவர்கள் காணட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.